நேர்மையை புகழுங்க. உலகத்தில் அதான் இன்னைக்கு பஞ்சமா இருக்கிறது. எவங்கிட்டையும் நேர்மை கிடையாது. அரசியல்வாதிட்ட நேர்மை இருக்கா? தலைவர்கிட்ட நேர்மை இருக்கா? ஒரு இயக்கத்தை வழிநடத்துவர்கள்ட்ட நேர்மை இருக்குதா? எல்லாம் அதான் மைனஸ் ஆகிட்டு இருக்கு. நேர்மைங்கிறது இல்ல. இவர் எப்படிப்பட்ட இடத்துல உட்கார்ந்து இருந்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு தீபகற்பத்துக்கு அதிபதி என்று உட்கார்ந்து இருந்தாங்க. யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அன்பு. அவங்க என்ன செஞ்சாலும் அதை பார்த்து ரசிப்பாங்க. அந்த மாதிரியான மக்களை பெற்றிருந்தார்கள். எவ்வளவு நேர்மை பாத்தீங்களா? அரசாங்க சொத்து ஒரு பைசாவை தொட்டாங்களா? நேர்மை அதானங்க. அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு, அந்த பதவி, அந்த அந்தஸ்து, அந்த பணத்தை தன்னுடைய சுயநலனுக்கு என்றால் பயன்படுத்தினார்களா? அப்படி ஒரு மனுஷன் உலக வரலாற்றில் பார்க்க இயலுமா? அப்படின்னு போய் கேளுங்க. பைத்துல் மால்ல அரசாங்க கஜானாவுல குவிந்து கிடக்கிற நிதியில ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தன்னுடைய பேரன் எடுத்து வாயில போடுறாரு. அரசாங்க கஜானாவுல உள்ள பேரிச்சம்பழத்தை ஒன்னே ஒன்னு எடுத்து பேரன், நபிகள் நாயகத்துடைய பேரன் வாயில போடுறாரு. பார்த்துறாங்க நபிகள் நாயகம். வேகமா ஓடி வந்து அந்த குழந்தையுடைய வாய்க்குள்ள விரலை விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வெளியெடுத்து தள்ளிட்டு, இதை தொடக்கூடாது. என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாரும் அரசாங்க கஜானாவில் ஒரு பேரிச்சம்பழத்தை கூட தொடக்கூடாது. நான் வாழும்போது மட்டுமல்ல, நான் மரணித்து விட்டாலும் உலகம் உள்ளளவும் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் என்னுடைய வாரிசாக யாராவது வருவார்களேயானால் அவர்கள் அரசு கருவூலத்திலே எந்த ஒரு பைசாவையும் தொடக்கூடாது. ஹராம். நமக்கெல்லாம் அத்தனை ஹலாலாக்குனாங்க. அரசு கருவூலத்தில் நம்ம தேவையானது வாங்கிக்கலாம். அரசாங்க கஜானாவில் இருந்து என் குடும்பத்தார் எதையும் தொடக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கும் கொடுக்க கூடாது. இன்றைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய வம்சமாக இருந்தால் பைத்துல் மால்ல இருந்து ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. ஜக்காத்தில் இருந்து ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்காது. சதக்காவில் இருந்து ஒண்ணுமே கிடைக்காது. இந்த ஒரு நேர்மை உலகத்தில் இருக்குமா? அவர்களுக்கு சில சொத்துக்களை விட்டுட்டு போனாங்க. என்ன சொத்து? ஒரு குடிசை, ஒரு குதிரை, ஒரு நிலம், ஒரு வாளு, இதான் சொத்து. நபிகள் நாயகம் போட்டிருந்த Dress, சில மரக்கா 2-3 படி கோதுமை விட்டுட்டு போனது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன இந்த பொருள்களை அவங்க மகள் ஃபாத்திமா போய் அபூபக்கர்ட்ட கேக்குறாங்க. அவர்தான் ஜனாதிபதி. ஜனாதிபதியே, எங்க தகப்பனார் விட்டுட்டு போன ஒரு நிலம் ஒன்னு இருக்குது. நாங்க ரொம்ப கஷ்ட ஜீவனம் நடத்துறோம். அதை எங்களுக்கு தந்துருங்க. பெத்த மகள் தகப்பனுடைய சொத்துக்கு உரிமை கொண்டாடுகிறார்கள். அபூபக்கர் என்ன பண்ணாங்க தெரியுமா? தரமாட்டேன். உங்களை என் பிள்ளைகளை விட அதிகம் நான் நேசிக்கிறேன். பாத்திமாட்ட சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக்கு சொன்னாங்க, என் குடும்பத்தாரை விட இந்த உலகத்தில் இப்போது வாழுகிற எவரையும் விட பாத்திமாவே உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஆனாலும் அந்த சொத்தை தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன் தெரியுமா? உங்களுடைய தந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் எதை விட்டு செல்கிறேனோ அது அரசாங்கத்திற்கு சேர வேண்டும், என் வாரிசுக்கு சேரக்கூடாது. அவங்க சொந்த சொத்தை கூட சொந்த குடும்பத்துக்கு விட்டு வைக்காம எல்லா முஸ்லிமுக்கும் பொதுவு, நான் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர், நான் விட்டுட்டு போன 10 பைசாவா இருக்கட்டும் அரசாங்க கஜானாவில் சேர்க்கணுமே தவிர என்னுடைய வாரிசுக்கு சேரக்கூடாதுன்னு சொன்னாங்களே. அந்த நேர்மையை புகழுங்கப்பா. யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதெல்லாம் விளங்குமா மக்களுக்கு? இது சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய இந்த தரஜாவல மக்களுக்கு புரிஞ்சிருமா? இதான் புகழ்றதா? அல்லது குதிரையில யானையில ஊர்வலம் விட்டா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விளங்கி போயிருமா? இந்த பட போதுமா அந்த பட போதுமான்ற உடனே ஓ நபிகள் நாயகம் பெரிய ஆள்னு விளங்கிடுவாங்களா?